friends, welcome to Haritha Home Style. இன்னைக்கு வீடியோல ஈவினிங் டு நைட்டு நான் என்ன பண்றேன்றது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சாட்டர்டேன்றதால சந்தைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை ஒன்னொன்னும் நம்ம எப்படி பேக் பண்ணி எடுத்து வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்ம அந்த மார்னிங் ரஷ்ல குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் வெஜிடபிள்ஸ்லாம் தனித்தனியாக சக்ரிகேட் பண்ணி அந்தந்த பவுச்சில் போட்டு வச்சிடுறேன். அது இல்லாமல் பொட்டேட்டோவையும் இஞ்சியையும் நல்லா மண்ணெல்லாம் போக நான் வாஷ் பண்ணி வச்சிருவேன். முருங்கைக்காயும் நான் இப்படி தான் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. டொமேட்டோ பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் வாஷ் பண்ணி ஒரு கிச்சன் டவலில் நல்லா அதுக்கப்புறம் பொட்டேட்டோவும் இஞ்சியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ட்ரை பண்ணதையெல்லாம் அந்தந்த பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன். அப்புறம் புதினாவையும் கிள்ளி இதையுமே வாஷ் பண்ணி கிச்சன் டவலில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஃப்ரூட்ஸையும் அதே மாதிரி சக்ரிகேட் பண்ணி என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை நான் லைசால் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் கிச்சன் கேஸ் ஸ்டவ் எல்லாமே லைசால் லிக்யூடு வச்சு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக, ஏன்னா ரொம்பவே வேலை அதிகமாகிடுச்சுன்றதால சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கேன். வெஜ் ஹாட்டா நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் பேக்லாம் ஓப்பன் பண்ணி மசாலாவெல்லாம் கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறேன்றது தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். துளியோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் மட்டும் வதக்கிக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட மேகி இந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.